जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई. ஜெய் சத்குருநாதா. பாபாவினுடைய சேஜ் ஆரத்தி, அதாவது இரவு ஆரத்தியில் இப்போ நம்ம 5வது பாடலை கற்றுக்க போகிறோம். ஸோ அத்தா சுவாமி சுகே நித்ரா கர அவதூதா அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை அடியன் கொடுத்த பிடிஎஃப்பில் பக்கம் 60வது பக்கம். எல்லாரும் 60வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய். ஜெய் சத்குருநாதா. எல்லாம் வல்ல கருணாமூர்த்தியினுடைய கருணையினால் இன்றைக்கி நம்ம 5வது பாட்டுக்கு வந்திருக்கோம். கடந்த பாட்டு 4வது பாட்டு ஜெய் ஜெய் சாயிநாத் ஆத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். ஸோ அந்த பாடலை நம்ம கடந்த டேல பார்த்தோம். டுடே இன்னைக்கு நம்ம இறைவனின் நித்திரை பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாலியான பாட்டுங்க. ரொம்ப ஆனந்தமான பாட்டு. பாட பாட தித்திக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தித்திப்பை நீங்கள் உணரலாம் இந்த பாட்டில். நைட்டே ஆரத்தினாலே, அதாவது சேஜ் ஆரத்தி இரவு ஆரத்தினாலே குஷி தான் போங்க. ஏன்னா ஒரு ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் பாடும் பொழுதும் சரி, அந்த ரசனையோட கேட்கும்போதும் சரி, உள்ளத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படின்னா பாபா வாழும் பொழுது இந்த பாட்டெல்லாம் பாடியிருக்காங்களே, குருநாதன் பரமாத்மன் எவ்வளவு ஆனந்தப்பட்டிருப்பார். அதனால தான் இதை நீங்கள் பாடுனீங்கன்னா அவருக்கும் சந்தோஷம், பாடுற உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். ஆகையினால 5வது பாடலை இப்போ நம்ம கற்றுப்போம். இன்ச்சு டு இன்ச்சா. இது கொஞ்சம் பெரிய பாட்டு தான், ஆனால் ஆனந்தமாக இருக்கும். இந்த 60வது பேஜில் தொடங்கி 61வது பேஜில் தான் முடியும். இந்த 2 பேஜ் அப்படியே இருக்குது. ஸோ இதை இன்ச்சு டு இன்ச்சா கற்றுப்போமா? சாய்ராம். அத்தா சுவாமி சுகே நித்ரா கரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மயே சுகதாமஜாவுனி பகுடா ஏகாந்தா. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு? ஏ சுவாமி, இப்போது நீங்கள் சுகநித்திரை கொள்ளுங்கள், அதாவது தூங்குங்க. பாபா சாயி அவதூதா, ஓ பரமாத்மனே மகிழ்ச்சியின் உறைவிடமே, இப்போ நீங்கள் ஏகாந்தத்தில் தனிமையில் ஓய்வெடுங்கள் அப்படின்றது அர்த்தம். இப்போ பாடப்போகிற வரிகள் தான் இந்த 2 வரி 3 பேராகிராஃப் தான். ஒவ்வொரு சரணத்துலேயும் பல்லவிலையும் வந்துட்டே இருக்கும். ஸோ பாடுறதுக்கு ஈஸியாக போயிடும். இப்போ அதா சுவாமி ஆத்தா சுவாமின்னு இருக்குது. அதை அதா சுவாமி சுகே நித்ரா அப்படின்னு பாடணும். அதா சுவாமி பாடும் பொழுது இது தமிழ் பிரகாரம் பண்ணால் ஆத்தா சுவாமி அப்படின்னு வரக்கூடாது. அத்தா சுவாமி ஆ வரக்கூடாது. அத்தா சுவாமி சுகே நித்ரா கரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மய கே சுக தாம ஜாவுனி பகுடா ஏகாந்தா. ஸோ இதெல்லாம் வாக்கில் நல்லா வரும். ஆகையினால அப்படின்னு இப்போ பாடுறேன். அத்தா சுவாமி சுகே நித்ரா கரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மய கே சுகதாம ஜாவுனி பகுடா ஏகாந்தா வைராக்யாஞ்சா குஞ்ச கேவுனி சௌக்க ஜாட்டிலா பாபா சௌக்க ஜாட்டிலா தயாவரி சுப்ரீமா சா சிட்காவா திதலா. அத்தா சுவாமி சுகே நித்ரா கரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மயே சுகதாம ஜாவுனி பகுடா ஏகாந்தா. ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் பார்த்துருவோமா? பற்றற்ற தன்மை என்ற துடைப்பத்தை எடுத்து உங்கள் படுக்கை அறையை துடைக்கிறேன். துடைத்த பிறகு அன்பு நீரை தெளிக்கிறேன். சுவாமி, இப்போது நீங்கள் சுகமாக நித்திரை கொள்ளுங்கள். பாபா சாயி அவதூதா, ஓ பரமாத்மனே மகிழ்ச்சியின் உறைவிடமே, இப்போ நீங்கள் ஏகாந்தத்தில் ஓய்வெடுங்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ வைராக்யாச்சா குஞ்சா கேவுனி, வைராக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா, வைராக்கியம் இம்மை எடுத்துகிட்டு அந்த இடத்துல யாவை வைங்க. வைராக்யா சா குஞ்சா கேவுனி, வைராக்யா சா குஞ்சா கேவுனி.
சௌகா ஜாடிலா, சௌகா ஜாடிலா. பாபா சௌக்கிய ஜாடிலா அப்படின்னா சௌக்கியமா அப்படின்றது அர்த்தம். வைராக்யாச்சா குஞ்சா கேவுனி சௌகா ஜாடிலா, பாபா சௌகா ஜாடிலா. தயாவரி சுப்ரீமாச்சா, தயாவரி சுப்ரீமாச்சா. சிட்காவா திதலா, சிட்காவா திதலா. இப்போ இதை பாடுறேன். வைராக்யாச்சா குஞ்ச கேவுனி சௌக ஜாடிலா, பாபா சௌக ஜாடிலா. தயாவரி சுப்ரீமாச்சா சிட்காவா திதலா. அதா ஸ்வாமி சுகே நித்ராகரா அவதூதா, பாபா கரா சாயிநாதா. சின்மயகே சுகதாம ஜாவுனி बगुडा एकांता. पायकट्या काढल्या सुंदर नवविधा भक्ती, बाबा नवविधा भक्ती. ज्ञानांच्या समया लावुनी उजळ्यानी ज्योती. आता स्वामी सुखे निद्रागरा अवतूता, बाबा घरा साईनाथा. चिन्मयगे सुखताम जावुनी பகுடா ஏகாந்தா. இந்த 2வது பாடலுக்கான தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சுப்போமா? அழகிய கட்டில் மீது நவவித பக்தி என்ற கம்பளத்தை விரித்துள்ளேன். போர்வையை விரிச்சிட்டேன் பாபா. ஒளி வீசக்கூடிய ஞான கதிர்களை தரும் சமயா தீபத்தை, அழகான சுடர்விடக்கூடிய ஏகாந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டேன் பாபா. சுவாமி, இப்போ நீங்கள் சுகமாக நித்திரை கொள்ளுங்கள் பாபா. சாயி அவதூதா, ஓ பரமாத்மனே, மகிழ்ச்சியின் உறைவிடமே, இப்போது நீங்கள் ஏகாந்தமாக ஓய்விடுங்கள் அப்படின்றது அர்த்தம். இப்போ இதை இன்ச்சா கற்றுப்போமா? இந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பாயக்கட்யா காடல்யா சுந்தர, பாயக்கட்யா காடல்யா சுந்தர. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காடல்யான்னு இருக்குல்ல, பாடும்போது கேட்டால் காதல்யா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். நவவேதா பக்தி, பாபா நவவேதா பக்தி. ஞானாஞ்சா சமயா லாவுனி, சமயா விளக்கு, அணையாத விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். உஜல்யா ஜோதி, உஜல்யா ஜோதி. திரும்பவும் பரிச்சயமான அதா சுவாமி சுகே நித்ரா கர அவதூதா, பாபா கரா சாயிநாதா. சின்மயகே சுகதா மஜாவுனி பகுடா ஏகாந்தா. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அப்படி ஒரு ரசனையோட. பாயக்கட்யா காடல்யா சுந்தர நவவேதா பக்தி, பாபா நவவேதா பக்தி. ஞானாஞ்சா சமயா லாவுனி உஜல்யா ஜோதி. நான் பேனாவால் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இதெல்லாம் சென்டென்ஸ் முடிகிற இடம். ஸோ நீங்கள் பேனை எடுத்து நோட் பண்ணிக்கலாம். பாடுவோமா? பாயக்கட்யா காடல்யா சுந்தர நவவீதா பக்தி, பாபா நவவீதா பக்தி. ஞானாஞ்சா சமயா லாவுனி உஜல்யானி ஜோதி. அதா சுவாமி சுகே நித்ராகரா அவதூதா, பாபா கரா சாயிநாதா. சின்மயகே சுகதாம ஜாவுனி பகுடா ஏகாந்தா. பாவர்த்தாசா மஞ்சக ஹிருதயா காசி டாங்கிலா, பாபா காசி டாங்கிலா. மனாச்சி சுமனே கருணி கேலே செஜேலா. आता स्वामी सुखे निद्रागरा अवतूता, बाबा घरा साईनाथा. चिन्मयगे सुखता मजावुनी பகுடா ஏகாந்தா. 3வது வரிகளுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னா, என்னுடைய இதயத்தின் உத்திரத்தில் பக்தி நம்பிக்கை என்ற ஊஞ்சலை கட்டி வைத்துள்ளேன் பாபா. வாய்மை நல்லொழுக்கம் என்ற மலர்களை படுக்கை மீது தூவி உள்ளேன். இப்போது சுவாமி நீங்கள் சோகமாக நித்திர கொள்ளுங்கள். பாபா சாயி அவதூதா, ஓ பரமாத்மனே, மகிழ்ச்சியின் உறைவிடமே, இப்போது நீங்கள் ஏகாந்தமாக ஓய்விடுங்க அப்படின்றது அர்த்தம். இன்ச்சா படுவோமா? பாவர் தாசா, பாவர் தாசா பாவபக்தியோடன்னு அர்த்தம். மஞ்சக ஹிருதயா, மஞ்சக ஹிருதயா, ஹிருதயத்தில் மஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு ஊஞ்சல். பாவர் தாசா மஞ்சக ஹிருதயா காசி டாங்கிலா, பாபா காசி டாங்கிலா, ஊஞ்சலை கட்டி வச்சிருக்கேன் அப்படின்றது அர்த்தம்.
மனாசி சுமனே கருணி, மனாசி சுமனே கருணி, கேலே சேஜேலா, கேலே சேஜேலா. ಭಾವರ್ದಾಸ, ಭಾವರ್ದಾಸ ಮಂಚಕ ಹೃದಯ, ಕಾಸಿ ಡಾಂಕಿಲ, ಬಾಬಾ ಕಾಸಿ ಡಾಂಕಿಲ, மனாசி சுமனே கருணி கேலே சேஜேலா. பரிச்சயமான அடுத்து அத்தா சுவாமி சுகே நித்ரா கராவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மயகே சுகதா மஜாவுனி பகுடா ஏகாந்தா. ஸோ பாடுவோமா? ಭಾವರ್ತಾಸಾ ಮಂಚಕ ಹೃದಯ ಕಾಸಿ ಡಾಂಕಿಲ, ಬಾಬಾ ಕಾಸಿ ಡಾಂಕಿಲ, ಮನಾಸಿ ಸುಮನೆ ಕರುಣಿ ಕೆಲೆ ಸೆ ಜೇಲಾ. ಅತಾ ಸ್ವಾಮಿ ಸುಖೇ ನಿತ್ರಾಗರ ಅವಧೂತ ಬಾಬಾ ಘರ ಸಾಯಿನಾಥ ಚಿನ್ಮಯಗೆ ಸುಖತಾಮ ಜಾವುನಿ ಬಗುಡಾ ಏಕಾಂತ ದ್ವೈತಾಸೆ ಕಪಠಾ ಲಾವುನಿ ಏಕತ್ರ ಕೇಲೆ ಬಾಬಾ ಏಕತ್ರ ಖೇಲೆ ದುರ್ಬೂಂದೀಂಚ ಕಾಂಡಿ ಜೋಡುನಿ ಪಟತೆ ಜೋಡಿಲೆ ಅತಾ ಸ್ವಾಮಿ ಸುಖೇ ನಿತ್ರಾಗರ ಅವಧೂತ ಬಾಬಾ ಘರ ಸಾಯಿನಾಥ ಚಿನ್ಮಯಗೆ ಸುಖತಾಮ ಜಾವುನಿ ಬಗುಡಾ ஏகாந்த. தமிழ் அர்த்தம் பார்த்துருவோமா? தூய உணர்வு என்ற படுக்கையை விரிப்பில் அஞ்ஞானம் என்ற சுருக்கங்களை நீக்கினேன். தீய குணங்கள் அறியாமை என்ற முடிச்சுக்களை அவிழ்த்து நம்பிக்கை என்ற திரைச்சிலையை படுக்கை சுற்றிலும் தொங்கவிட்டேன். சுவாமி, இப்போ நீங்கள் சுகமாக நித்திர கொள்ளுங்க. பாபா சாயி அவதூதா பரமாத்மனே மகிழ்ச்சியின் உறைவிடமே, இப்போ நீங்கள் ஏகாந்தமாக ஓய்விடுங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை இன்ச்சு கற்றுப்போமா? துவைதாசே, துவைதாசே கப்பட்டா லாவுனி, துவைதாசே கப்பட்டா லாவுனி தூய உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ துவைதாசே கப்பட்டா, கப்பட்டா அப்படின்னா விரிப்பு துணி அப்படின்றது அர்த்தம். லாவுனி ஏகதத்திர கேலே, பாபா ஏகதத்திர கேலே. துவைதாசே கப்பட்டா லாவுனி ஏகத்ர கேலே, ஏகத்ர 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 கேலே, பாபா ஏகத்ர கேலே. துர்புந்தீஞ்சா காண்டி ஜோடுனி, துர்புந்தீச்சா காண்டி ஜோடுனி படத்தே ஜோடிலே. எப்பொழுதும் போல அத்தா சுவாமி சுகே நித்ரா கர அவதூதா பாபா கரா சாயிநாதா ಚಿನ್ಮಯಗೆ ಸುಖತಾಮ ಜಾವುನಿ ಬಗುಡಾ ಏಕಾಂತ ದ್ವೈದಾಸೆ ಕಪಠಾ ಲಾವುನಿ ಏಕತತ್ರ ಕೇಲೆ ಬಾಬಾ ಏಕತತ್ರ ಕೇಲೆ ದುರ್ಬುಂದೀಂಚ ಕಾಂಡಿ ಜೋಡುನಿ ಪಡತೆ ಜೋಡಿಲೆ ಅತಾ ಸ್ವಾಮಿ ಸುಖೇ ನಿತ್ರಾಗರ ಅವಧೂತ ಬಾಬಾ ಗರಾ ಸಾಯಿನಾಥ ಚಿನ್ಮಯಗೆ ಸುಖತಾಮ ಜಾವುನಿ ಬಗುಡಾ ಏಕಾಂತ आशा कृष्ण कल्पने सा जोडु निकल पहला बाबा झोंडु निकल पहला दया क्षमा शांति तासी उपजा से वेला अता स्वामी सुखे निद्रागरा अवधूता बाबा गरा साईनाथा चिन्मयगे सुखता मजावुनी बगुड़ा ஏகாந்தா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள் சேவையில் அடங்கா பிடாரி கொடுமக்காரி என்ற ஏக்கம் பேராசை சேவைகளை துரத்திவிட்டு இரக்கம் சமாதானம் பொறுமை என்ற சேவைகளை உங்களுக்கு பணிவிடை செய்ய அமர்த்தி உள்ளேன். சுவாமி, இப்போ நீங்கள் சுகமாக நித்திர கொள்ளுங்க. பாபா சாயி அவதூதா, ஓ பரமாத்மனே மகிழ்ச்சியின் உறைவிடமே, இப்போ நீங்கள் ஏகாந்தமாக ஓய்விடுங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ இதை பார்ப்போமா? आशा कृष्ण कल्प नेसा जोडुनि कलपला बाबा जोडुनि कलपला. आशा कृष्ण कल्प नेसा, आशा कृष्ण कल्प नेसा जोडुनि कलपला बाबा जोडुनि कलपला. இந்த கீழே பாபா ஜோண்டுனி கலப்பலாங்கிறதுல ஜாண்டுனி கலப்பலான்னு கூட வரும் சில பாடும் பொழுது அந்த பாணியில். ஸோ நீங்கள் அதை பாடலை ஒரிஜினல் மராட்டி வெர்ஷன் நீங்கள் ஷிரடியிலையோ அல்லது யூடியூப்பில் போயிட்டு இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது
ஜோண்டுனி கலப்பலா பாபா ஜாண்டுனி கலப்பலா அப்படின்னு வந்தாலும் வரும். ஸோ நீங்கள் அந்த வார்த்தைகளை கவனமாக சேவிக்கணும், சரிங்களா? ஆஷா கிருஷ்ண கல்பனேசா ஜோடுனி கலப்பலா பாபா ஜாண்டுனி கலப்பலா அல்லது ஜோண்டுனி கலப்பலா. தயா ஷமா சாந்தி தாசி உப்யா சேவேலா. எப்பொழுதும் போல அத்தா சுவாமி சுகே நித்ரா கர்ரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மயகே சுகதா மஜாவுனி பகுடா ஏகாந்தா. பாடுவோமா? ஆஷா கிருஷ்ண கல்பனேசா ஜோடுனி கலப்பலா பாபா ஜோண்டுனி கலப்பலா. தயா ஷமா சாந்தி தாசி உப்யா சேவேலா. அத்தா சுவாமி சுகே நித்ரா கரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மயகே சுகதா மஜாவுனி பகுடா ஏகாந்தா. அலக்ஷ உன்மணி கே உனி பாபா நாசுக துஷாலா பாபா நாசுக துஷாலா. நிரஞ்சன சத்குரு சுவாமி நிஜ விலசே ஜேலா. அத்தா சுவாமி சுகே நித்ரா கரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மயகே சுகதா மஜாவுனி பகுடா ஏகாந்தா. கடைசி பேராகிராஃப் 6வது. ஸோ இதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்றதை பார்த்துருவோமா? எல்லையில்லா பேரின்ப பரமானந்தம் என்ற கம்பளி சால்வையை உங்களுக்கு போர்த்தினேன் பாபா. மிருதுவான அழகிய கம்பளி போர்வையை உங்களுக்கு போர்த்தினேன். நிரஞ்சன சாயி சத்குருவே, என் எஜமானனே. சுவாமி, இப்போ நீங்கள் சுகமாக நித்திர கொள்ளலாம். பாபா சாயி அவதூதா, ஓ பரமாத்மனே, மகிழ்ச்சியின் உறைவிடமே, இப்போ நீங்கள் ஏகாந்தமாக ஓய்விடுங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ இன்ச்சுட்டின்ச்சா கற்றுப்போமா? அலக்ஷ உன்மணி கே உன்னி பாபா. அலக்ஷ உன்மணி கே உன்னி பாபா. அலக்ஷ உன்மணி கே உன்னி பாபா. நாசுக துஷாலா பாபா நாசுக துஷாலா. நிரஞ்சன சத்குரு சுவாமி நிஜவிலே சேஜேலா. அலக்ஷ உன்மணி கே உன்னி பாபா நாசுக துஷாலா பாபா நாசுக துஷாலா. நிரஞ்சன சத்குரு சுவாமி நிஜ விலசே ஜேலா. அத்தா சுவாமி சுகே நித்ரா கர்ரா அவதூதா பாபா கரா சாகிநாதா சின்மயகே சுகதா மஜாவுனி பகுடா ஏகாந்தா. அலக்ஷ உன்மணி கே உன்னி பாபா நாசுக துஷாலா பாபா நாசுக துஷாலா. நிரஞ்சன சத்குரு சுவாமி நிஜ விலசே ஜேலா. அத்தா சுவாமி சுகே நித்ரா கரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மயகே சுகதா மஜாவுனி பகுடா ஏகாந்தா. சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். அவ்வளோதாங்க. ஸோ இந்த 5வது பாட்டு அவ்வளோதான். இப்போ இந்த 5வது பாட்டை ஃபுல்லாக அடியின் இப்போ பாட போகிறேன். ஸோ எல்லாரும் கவனமாக நோட் பண்ணி கொண்டு புரிஞ்சுக்குங்க. அத்தா சுவாமி சுகே நித்ரா கரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மயகே சுகதா மஜாவுனி பகுடா ஏகாந்தா. வைராங்யாச்சா குஞ்சகே உனி சௌக்கிய ஜாடிலா பாபா சௌக்கிய ஜாடிலா. தயாவரி சுப்ரீமாச்சா சிட்காவாதிதலா. அத்தா சுவாமி சுகே நித்ரா கரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மயகே சுகதா மஜாவுனி பகுடா ஏகாந்தா. பாய கட்யா காடல்யா சுந்தர நவவீதா பக்தி பாபா நவவீதா பக்தி. ஞானாஞ்சா சமயா லாவுனி உஜல்யானி சோதி. அத்தா சுவாமி சுகே நித்ரா கரா அவதூதா பாபா கரா சாயிநாதா சின்மயகே சுகதா மஜாவுனி பகுடா ஏகாந்தா. பாவர்த்தா சா மஞ்சக ஹிருதயா காசி டாங்கிலா பாபா காசி ढांकिला. मनासी सुमने खरुनी केले से जेला. अता स्वामी सुखे नित्रा गरा अवधूता बाबा गरा साईनाथा चिन्मयगे सुखता मजावुनि बगुडा एकांता.
त्वयि दासे कपठाल हावुनि एक तत्र केले बाबा एक तत्र केले दुर्बुंदींचा कांड जोडुनी पटते सोडिले आता स्वामी सुखे नेत्रागरा अवतूता भावागरा साईनाथ चिन्मयगे सुखता मजावुनि बगुडा एकांता आशा कृष्ण कल्पने सा जोडुनि कलपला बाबा जांडुनि कलपला दया क्षमा शांति दासी उपजा से वेला अता स्वामी सुखे निद्रागरा अवतूता बाबा घरा साईनाथ चिन्मयगे सुखता मजावुनि बगुडा एकांता अलक्ष उन्मणिके उनि बाबा नासुक दुस्साला बाबा नासुक दुस्साला निरंजन सद्गुरु स्वामी निज विलसे देला अता स्वामी सुखे निद्रागरा अवतूता बाबा घरा साईनाथ चिन्मयगे सुखता मजावुनि बगुडा एकांता सद्गुरु साईनाथ महाराज की जय. அவ்வளோதாங்க. இந்த 5வது பாட்டு அவ்வளோதான். ஸோ 6வது பாட்டு வந்து பிரசாதம் பெறுதல், அதாவது பகவானான சாய்நாதருக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கிக்க போகிறோம். ஸோ அந்த பிரசாதம் நாளைக்கு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நாளைக்கு 6வது பாட்டு. இன்றைக்கி கொடுக்கப்பட்ட பாட்டு ரொம்ப ஆனந்தமான பாட்டு, ஜாலியான பாட்டு, சந்தோஷமான பாட்டு, ஆட்டம் படமே வைக்கும். இந்த பாட்டெலாம் ஸ்ரீடியில் பாடும்பொழுது நீங்கள் கேட்கும்போது யூடியூப்பில் போட்டு கேட்டாலே ஆனந்தமயமாக இருக்கும் இந்த பாட்டு. சரிங்களா? அதனால் இன்றைய பொழுதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அத்தா சுவாமி சுகே நித்ராகராவதூதா சொல்லக்கூடிய பாட்டை நல்லபடியாக பாடி கற்றுக்குங்க. 6வது பாட்டு வந்து செம்ம ஸ்பீடாக போகும். கொஞ்சம் ஸ்பீடு இல்லை, செம்ம ஸ்பீடு. पाके प्रसादे चिवाड ध्यावे दुनिया दाड़ शेष के वुनि जाइले तुमसे जाल लिया भोजन जालो एक सर्वा तुमका आलो निया देवा शेष के वुनि जाइला तुमसे जाल लिया भोजन அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக போவோம். நிறுத்தி நிதானமாகவே போவது இந்த பாட்டெலாம். ஆனால் சந்தோஷமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக சொல்லிக் கொடுக்குறேன்னா இந்த பாட்டெலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உணர்ந்து அனுபவிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அனுபவித்த அந்த சந்தோஷம்தான் இப்படியே சொல்லிக் கொடுக்க வைக்கிறது. இதே சந்தோஷத்தை நீங்கள் பாடுனா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ பாடுங்க, பாட வைப்பார் பாபா. ஆகையினால் நிறுத்தி நிதானமாக கற்றுக்குங்க. குருவருளால் நாளைக்கு 6வது பாடலை கற்றுப்போம். ஓம் சாய்ராம்.